சென்னை டி நகர் மங்கேஷ் தெருவில் தரத்தை போற்றும் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் பெருமையுடன் வழங்கும் நவராத்திரி குலு கொண்டாட்டம் சீசன் 4. உங்கள் வீட்டு குலுவை தமிழகம் முழுவதும் ஒளிபரப்ப வேண்டுமா? உங்களது குலுவின் சிறப்பு மற்றும் கருத்துக்களை அனைவரும் அறிய வேண்டுமா? உடனே டிவியில் தெரியும் போன் நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களது பெயர் முகவரியுடன் புக் பண்ணுங்க. நாங்களே உங்கள் இல்லம் தேடி வருகிறோம். தேர்ந்தெடுக்கப்படும் சிறந்த குலுவிற்கு பரிசு கூப்பன்களும் கலந்து கொள்பவர்களுக்கு நிச்சய பரிசும் காத்திருக்கிறது. வழங்குபவர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், டி நகர், மங்கேஷ் ஸ்ட்ரீட். மேடம் கிட்ட கேட்கலாம் என்ன ஸ்பெஷல் இந்த கொலுவில் அப்படின்ட்டு. மேடம் உங்கள் பேர், எத்தனை வருஷமாக கொலு வச்சுருக்கீங்கன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். என் பேர் ஜெயஸ்ரீ பாலாஜி. நான் 32 இயர்ஸாக எங்கள் மாமியார் வீட்டில் வந்து வச்சிட்ருக்கேன் கொலு. ஓகே. குழந்தைலேருந்தே எங்களுக்கு பழக்கம் வைக்கிறது. அம்மா வீட்டில் வச்சுருந்தாங்க, இப்போ இங்கே வைக்கிறோம். மாமியார் வீட்டில் வந்து வைக்கிறோம் கொலு. ஓகே மேம். இதில் இந்த கொலுவில் இந்த சீசனுக்கு என்ன புது கொலு பொம்மைகள் வச்சுருக்கீங்க, அது என்ன கான்செப்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா பரவாயில்ல. இந்த வாட்டி வந்து இந்த மீனியேச்சர் குட்டி குட்டியாக இருக்கு இல்லையா, அது ஆக்சுவலி இந்தியாவோட எல்லா ஸ்டேட்டோட ட்ரெஸ்ஸஸ் அந்த மாதிரி ஒரு இது வாங்கி வச்சுருக்கோம். மீனியேச்சர் பொம்மைகள். ஓகே ஓகே மேம். ஓகே மேம், வெரி நைஸ், நல்லா இருக்குது. அப்புறம் வந்து ஜிஆர்டி பற்றி எனக்கு ஒரு 2 லைன் சொல்லுங்களேன். நீங்கள் ஜிஆர்டி ஷாப் பண்ணுவீங்களா? ஜிஆர்டியில் பண்ணி ஜிஆர்டி தான் எங்களுக்கு வேறு ஷாப்பே தெரியாது அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்பிக்கை, 2 வந்து ராசி. வெரி நைஸ், வெரி ராசி தான். ஜெனரலாக எந்த பிரான்ச் போவீங்க மேம்? ஜிஆர்டி பழைய ஸ்டோர் இங்கே இருக்கிறது உஸ்மான் ரோடு அந்த பக்கம். புது பிரான்ச் போயிருக்கோம். மங்கேஷ் ஸ்ட்ரீட், அதுதான். ஓகே மேம், வெரி நைஸ். இப்போ ஜிஆர்டிலேருந்து உங்களுக்கு ஒரு சின்ன காம்ப்ளிமெண்ட் மேம். குட் ஈவினிங். நம்ம இன்றைக்கி மேடமோட வீட்டுக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி மேம் நாங்கள் வந்து அன்னை டிவி மற்றும் ஜிஆர்டிலேருந்து கொண்டாட்டம் 4 கொலு கொண்டாட்டம் 4க்கு வந்திருக்கோம். உங்கள் வீட்டு கொலு பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். உங்கள் பேர், எவ்வளோ வருஷமாக கொலு வச்சிட்ருக்கீங்கன்னு சொன்னீங்க? ஓகே. ஸோ நான் ஹேமா. நான் வந்து ஒரு 3 to 4 இயர்ஸ் வந்து கொலு வச்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து மாமியார் ஆத்தில் எல்லோரும் சேர்ந்து தான் வைப்போம். அதுக்கப்புறம் தனியாக வந்ததுக்கப்புறம் ஜஸ்ட் ஓகே ஓகே மேம். இந்த கொலுவில் இந்த வருஷம் என்ன ஸ்பெஷலாக வச்சுருக்கீங்க மேம்? இந்த வருஷம் வந்து ஆக்சுவலாக தலையாட்டி பொம்மை அந்த லாஸ்ட்டு படியில், அதுக்கப்புறம் ஆண்டாள் வந்து அவள் அப்பாவை ஏந்தி வச்சுருக்கிற மாதிரி. ஸோ அதுதான் வந்து இந்த வருஷத்தோட நியூ கமர். ஓகே ஓகே, வெரி நைஸ் மேம். அப்புறம் ஜிஆர்டி பற்றி உங்களுடைய அனுபவங்களை கொஞ்சம் சொல்லுங்களேன். ஜிஆர்டி ஓகே. ஸோ ரொம்ப கோஇன்சிடென்ஸ், இந்த இது வந்து ஜிஆர்டியில் தான் வாங்கினது. அண்ட் இது நேத்தி தான் வாங்கினேன். எஸ், ஆக்சுவலாக நவராத்திரி கோல் இதுக்காக தான் இது வாங்கினது. அண்ட் ஜிஆர்டிஸ் ட்ரெடிஷ்னலாக எப்போவுமே அம்மாலேருந்து பாட்டிலேருந்து எல்லாருமே அங்கே தான் நாங்கள் போவோம். ஏன்னா கலெக்ஷன் அங்கே அவ்வளோ நல்லாயிருக்கும், ஹாஸ்பிட்டாலிட்டி அங்கே ரொம்ப நல்லாயிருக்கும்.
அதை விட நாங்கள் வந்து 1980லேருந்தே கிட்டத்தட்ட நாங்கள் 1980லேருந்தே நாங்கள் அங்கே வாங்கின்னு இருக்கோம். வந்து அவர் ஓனர் வந்து ராஜேந்திரன் சார் இருந்தபோது இந்த சின்ன கடையிலேருந்தே நாங்கள் ஸ்டில் நாங்கள் அது பண்ணிட்டுருக்கோம். ரொம்ப அருமையான ஒரு ரிலேஷன்ஷிப் ஜிஆர்டிக்கும் எங்களுக்கும். அந்த ரெண்டாவது அங்கே வந்து ரொம்ப அந்த இதெல்லாம் வந்து அந்த பேர் என்ன வரவேற்பு கொடுக்கறது, அந்த அதை காட்டுறது, மாடல்லாம் எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஒன்றும் அது நம்பிக்கையோடு வாங்கிட்டு போயிட்டு குவாலிட்டி குவான்டிட்டி ரெண்டுமே ஜாஸ்தி எங்கே. அதனால் ரொம்ப ஹாப்பியாக நாங்கள் அதுக்குள்ளே நுழையும் போதே ஹாப்பியாக தான் நுழைவோம் நாங்கள் எப்போதுமே. பிறந்ததுலேருந்தே ஸ்டில் இது இந்த வருஷம் வரைக்கும் ஏதாவது ஒன்று ஒரு வருஷத்துக்கு 2 தடவை 3 தடவை அதுக்குள்ளே நுழைஞ்சிருவோம் நாங்கள். எங்கள் சிஸ்டர் அவங்க நான் எங்கள் ஃபேமிலியே எல்லாமே ஜிஆர்டி தான். ஓகே, ஜிஆர்டி ஒரு ஹோப் எங்களுக்கு. வெரி நைஸ். நீங்கள் சொல்கிறீங்களா மாமி? ஜிஆர்டி. ஓகே, என் பேர் அமராவதி பிச்சுப்பணின்னு பேர். நாங்கள் வந்து இவங்க வந்து ஹேமாவோட சித்தி. நான் வந்து ரொம்ப நாளாக நாங்கள் வந்து எங்கள் அக்காவை சொல்கிற மாதிரி நாங்கள் ரொம்ப வருஷமாக நாங்கள் வந்து ஜிஆர்டியில் தான் எல்லாமே எங்களுக்கு எல்லாமே சின்னதாக ஒரு மோதிரமோ ஒரு இதுவோ ரிங் வாங்கினா கூட நாங்கள் அங்கே தான் போய் வாங்குவோம். எங்களுக்கும் அவங்களுக்கும் அவ்வளோ நல்லா பாண்டிங் உண்டு. நல்லா ரிசீவ் பண்ணுறாங்க, நல்லா எங்களை கேர் எடுத்து பார்த்து நல்லா இப்போ காமிச்சு அந்த இதெல்லாம் டிசைன்ஸ் எல்லாம் காமிச்சு எல்லாமே பண்ணுறாங்க. ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அந்த கடைக்கு அப்புறம் நாங்கள் வேறு எந்த கடைக்கு இது வரைக்கும் போகலை. நல்லா அங்கே எல்லாமே நல்லா ரிசீவ் பண்ணி நல்லா எங்களை இது பண்ணுறாங்க. தேங்க்யூ மேம். உங்களுக்கு ஜிஆர்டிலேருந்து ஒரு சின்ன காம்ப்ளிமெண்ட். ஓ நைஸ், ஓகே மச். அண்ட் வெரி சர்ப்ரைஸ். இந்த மாதிரி வந்து ட்ரெடிஷ்னலாக எங்கே இருக்குன்னு பார்த்து எடுக்கிறதுலாம் ரொம்ப அழகான விஷயம். ப்ளீஸ் கீப் டூயிங் இட். ஆமாம், ஆக்சுவலாக ஜிஆர்டி தவிர வேறு எதுவும் எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. பட் ரொம்ப தேங்க்ஸ். ஜிஆர்டி மற்றும் அன்னை டிவி வழங்கும் கொலு கொண்டாட்டம் சீசன் 4க்கு மாமி உங்களை பற்றி சொல்லுங்கள். எத்தனை வருஷமாக கொலு வச்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நாங்கள் வந்து எங்கள் பையனுக்கு ரொம்ப ஆசைப்பட்டு, பெரிய பையன் ஆசைப்பட்டு சரி இந்த கொலு வைக்கணுங்கிறதுக்காக ஒரு 18 வருஷமாக அந்த மாதிரி வச்சுட்டு இருக்கோம். அந்த இது அபிராமி அம்பாள் வந்து ஏற்கனவே ஆராதனை பண்ணிட்டு இருக்கோம். சரிங்க. அதோட சேர்த்து இந்த கொலுவும் இது பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக வரவாளுக்கெல்லாம் அந்த தாம்பூலம்லாம் கொடுத்து சரி இது பண்ணி அவளெல்லாம் ஒரு அம்பாள் மாதிரி பாவிச்சு அவளுக்கு காலில் நிலங்கு மஞ்சள்லாம் இட்டு சாப்பாடெல்லாம் கொடுத்து அப்புறம் அந்த சாரி, இந்த மடிசார் சாரி, அப்புறம் அந்த கன்னியா பூஜை, அப்புறம் 9 நாள் ஆனால் அந்த கோலாட்டம் 9 குழந்தையில கூப்பிட்டு அடிக்க வைக்கிறது. 9 குழந்தைகள் வந்து அந்த ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வாழையை கூப்பிட்டு கோலாட்டம்லாம் அடிக்க வைக்கிறது. அந்த மாதிரி ஒரு இதை ரொம்ப ஒரு சிறப்பாக எடுத்துன்னு செய்யணும், தொடர்ந்து செய்யணுங்கிறதுக்காக நாங்கள் ஒரு மனப்பூர்வமாக பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ. ஆமாம். ஜிஆர்டி பற்றின உங்களோட அபிப்பிராயம், நீங்கள் விசிட் பண்ணியிருக்கீங்களா ஜிஆர்டி? ஜிஆர்டி வந்து ஃபஸ்ட்டு இவர் ஒரு கருகுமணி மாலை ஒன்று 14,500 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தாரு, 2.5 பவுனில். அது மாதிரி அது சில திங்ஸ் வந்து எங்களுக்கு அங்கே வாங்கணும்னு தோணும் போது நாங்கள் கண்டிப்பாக அங்கே போய் வாங்குவோம். உங்களுக்கு கலெக்ஷன்லாம் பிடிச்சிருக்கு? ஆமாம், இப்போ இருக்கிற தங்க விலையில் என்ன பண்ணுறதுன்னு யாருக்குமே ஒன்றும் புரியாது. சரி, ஓகே மேம். தேங்க்யூ ஸோ மச். மேம் உங்கள் பேர்? என் பேர் புவனேஸ்வரி சீதாராமன். ஓகே, தேங்க்யூ. ஜிஆர்டிலேருந்து ஒரு சின்ன காம்ப்ளிமெண்ட் மேம் உங்களுக்கு.
வணக்கம். இன்னைக்கு கொலு கொண்டாட்டம் சீசன் 4ல் யார் வீட்டுக்கு வந்திருக்கோன்னு உங்களுக்கு பார்க்கணுமா? வாங்க வாங்க சார். பெரியவர் ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. இப்படி வந்துடுங்க கேமரா முன்னாடி. உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் அனிருத். ஓகே, எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? நான் 7வது ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். 7வது ஸ்டாண்டர்ட். வெரி குட். இந்த கொலு பற்றி என்ன சொல்ல போகிறீங்க? இந்த கொலுவில் நாங்கள் வந்து எங்கள் தாத்தா பாட்டி யூஸ் பண்ணுற பொம்மை, பழங்கால பொம்மைலாம் யூஸ் பண்ணிட்டு வரோம். இந்த இந்த கொலுப்படி வந்து மொத்தமாக 7 இருக்குது. இதில் நாங்கள் வந்து ஒரு படியில் வந்து தசாவதாரம் அஷ்டலக்ஷ்மி, இன்னொரு படியில் கிருஷ்ணர், இன்னொரு படியில் அதை மாதிரி பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நாங்கள் கீழே வந்து அந்த இதுக்கு கீழே கோவில்லாம் செட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே நான் செட் பண்ண கிரிக்கெட் செட்டும் அங்கே இருக்குது. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அந்த இதெல்லாம் வந்து அந்த பார்க்கு பக்கத்தில் இருக்கிற இதெல்லாம் வந்து நாங்கள் எங்கள் வீட்டில் இருக்கிற மணல் வச்சு போட்டு அதுக்கப்புறம் பழங்கால பொம்மைகளை வச்சு அங்கே வந்து போட்டிருக்கோம். அந்த பார்க்கெலாம் நாங்கள் வந்து கிண்டர் ஜாயில் இருக்குல்ல அந்த பொம்மைகளாக வச்சு அது வந்து பார்க்கில் செட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த வருஷம் நாங்கள் புதுசாக என்ன பண்ணியிருக்கோன்னா அந்த அறுபடை வீடு தான். அந்த அறுபடை வீடில் அது வந்து நாங்கள் வந்து பிரிண்டரில் பிரிண்ட் அவுட் எடுத்து கார்ட்போர்டில் வந்து ஒட்டியிருக்கோம். அது வந்து 6 அறுபடை வீடு இருக்குது. திருத்தணி, பழமுதிர்ச்சோலை, பழனி, திருப்பரங்குன்றம், சுவாமிமலை, அதுக்கப்புறம் திருச்செந்தூர், இந்த 6 இருக்குது. வெரி நைஸ். இதை பிரிண்ட் அவுட்னது இந்த கிண்டர் ஜாய் டாய்ஸ் எல்லாம் நீங்கள் சேவ் பண்ணி பண்ணீங்க? கிண்டர் ஜாய் டாய்ஸ்லாம் நாங்கள் வந்து பொட்டியில் போட்டு சேவ் பண்ணி பண்ணோம். வெரி நைஸ். உங்கள் தாத்தா பாட்டி காலத்து பொம்மை ஏதாவது ஒன்று காமிங்க பார்ப்போம். எது உங்கள் தாத்தா காலத்தில் இருக்குன்னு? நிறைய எங்கள் தாத்தா காலத்து பொம்மை தான். சரிங்க, அது உங்கள் தாத்தா தான் இது. சரி சரி, வெரி நைஸ். அந்த கீ அனிமல்ஸ் ஃபுல்லாக அனிமல்ஸ் எல்லாம் இதெல்லாம் அவங்க தாத்தா பாட்டி. சரி, கொள்ளு தாத்தா பாட்டி. சரி சரி சரி, வெரி நைஸ். உங்களுக்கு கிளாப் பண்ணிடலாமா? வெரி குட் வெரி குட், நல்லா சொன்னீங்க மேம். நீங்கள் ஜிஆர்டி பற்றி என்ன மேம் நினைக்கிறீங்க? ஜிஆர்டி போயிருக்கீங்களா? ஓகே, ஜிஆர்டி போயிருக்கோம். ஜிஆர்டியில் ஜுவல்ஸ் வாங்குறதே ஜிஆர்டி தான். அதில் அந்த சிட் ஸ்கீம் வந்து நடுவில் இது பண்ணி திருப்பியும் அதை கொண்டு வந்திருக்காங்க. அந்த சிட் ஸ்கீம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் ஜுவல்ஸ்லாம் வந்து அதாவது ரொம்ப இதுவாக பார்க்குறது, என்ன சொல்கிறது, பாரம்பரியமாக வாங்கிறது வந்து ஜுவல்லரி ஷாப் வந்து எல்லா ஒரு நல்ல காரியத்துக்கும் வாங்கிறது வந்து ஜிஆர்டி தான். அதை வந்து யாருமே இது பண்ண முடியாது. வேறு எந்த ஜுவல்லரி ஷாப்பில் வாங்கினாலும் மனசுக்கு திருப்தியாக இருக்கிறது ஜிஆர்டி தான். गणपति 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 पालय मां गणपति गुणपति गजपति ममपति वरपति सुरपति पालय मां गणपति बाल गणपति गंभीर गणपति वातापि गणपति ज्ञान गणपति 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 पालय मां गणपति गुणपति गजपति ममपति वरपति सुरपति पालय मां वरपति सुरपति पालय मां वरपति सुरपति पालय मां पालय मां पालय मां पालय मां पालय मां. வெரி ஸ்வீட். இப்போ அடுத்த வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் நம்மளுக்கு ஒரு குட்டி ஆக்ட்ரஸ் அப்புறம் ஒரு மியூசிக் டைரக்டர் கிடச்சிட்டாங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீட்டில் பார்க்கலாம். ஜிஆர்டி மற்றும் அன்னை மீடியா வழங்கும் கொலு கொண்டாட்டம் சீசன் 4ல் மேடம் வீட்டுக்கு வந்திருக்கோம். கொலு எல்லாம் பார்த்தோம். மேடம் கிட்ட ஒரு சில வார்த்தைகள் கேட்டுக்கலாம். மேம், உங்கள் பேர், எவ்வளோ வருஷமாக கொலு வச்சுட்டுருக்கீங்க? என் பேர் எஸ்வி உஷா. நாங்கள் ரொம்ப வருஷமாக வச்சுருக்கோம், ஒரு 30 வருஷமாக, அது மாதிரி மேலே 40 வருஷமாக. ஓகே, எங்கள் அம்மா காலத்துலேருந்து நாங்கள் வச்சுருக்கோம். சரிங்க மேம். இந்த வருஷம் ஏதாவது ஸ்பெஷலாக புது பொம்மைங்க வந்திருக்காங்களா? ஆமாம், அவங்களுக்கு ஏதாவது இல்லை யூனிக்னஸ்? Yeah, because I am taking music class for the past 30 years. சரிங்க மேம். ஸோ அதனால் இந்த வருஷம் நாங்கள் காஞ்சிபுரம் போச்சு. I bought this கச்சேரி செட், this one, and மும்மூர்த்திகள் தியாகராஜா, தீக்ஷா, ஷியாமா சாஸ்திரி.
சரிங்க அது அங்கே கிடச்சிது. ஸோ அதுதான் இப்போ புதுசாக இந்த ஓகே ஓகே மேம். சரி, ஜிஆர்டி ஜுவல்ஸ் வாங்கியிருக்கீங்களா மேம்? உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஜிஆர்டி பற்றி ஒரு ரொம்ப பர்சனலாக எனக்கு ரொம்ப தெரியாது, 1-2 இப்படி வாங்கியிருக்கோம் அவ்வளோதான். சரி, ஓகே மேம். ஓகே, ஜிஆர்டிலேருந்து உங்களுக்கு ஒரு சின்ன காம்ப்ளிமெண்ட் மேம். ஓகே, தேங்க்யூ வெரி மச் மேம். ஜிஆர்டி மற்றும் அன்னை மீடியா வழங்கும் கொலு கொண்டாட்டம் சீசன் 4ல் இருக்கும். இப்போ அடுத்ததாக மேடம் வீட்டில் கொலு பார்த்துருப்பீங்க, ரொம்ப அழகாக இருக்குது. அதை பற்றி மேடம் கேட்டு தெரிஞ்சுப்போம். மேடம் வணக்கம், உங்கள் பேர் மேடம்? சரஸ்வதி. சரஸ்வதி, எவ்வளோ வருஷம் மேம் கொலு வச்சுருக்கீங்க? நாங்கள் வந்து 40 இயர்ஸாக வச்சுருக்கோம். 40 இயர்ஸாக வச்சுருக்கீங்க, சூப்பர் மேம். வருஷம் ஏதாவது ஸ்பெஷலாக வச்சுருப்பீங்க, இந்த வருஷம் என்ன ஸ்பெஷலாக வச்சுருக்கீங்க தெரிஞ்சுக்கலாமா? இந்த வருஷம் வந்து அம்பாள் வச்சுருக்கோம், வரலட்சுமி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதுதான் இந்த வருஷம் ஸ்பெஷலாக வச்சுருக்கோம். ஓ சரி சரி மேம். இப்போ ஜிஆர்டி போகிறீங்களா மேம் நீங்கள்? ஆமாம். அப்படிங்களா? ஜிஆர்டி மங்களேஷ் சீட் பற்றி என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? நல்ல கஸ்டமரை வந்து நல்லா இது பண்ணுவாங்க. ஓகே, அதனால் வந்து எப்போவுமே எங்களுக்கு ஜிஆர்டியில் வாங்கினா ஒரு லக்கி மாதிரி, அதனால் அங்கே சீட்டு போட்டு ஜுவல்ஸ் வாங்குவோம். அப்புறம் அந்த 18% சேதாரம்லாம் கம்மி பண்ணி தராங்கல்ல, அதனால் சீட்டு மந்த்லி போட்டு வாங்குவோம். சூப்பர் மேம், சூப்பர் மேம், ரொம்ப தேங்க்ஸ் மேம். ஸோ இவ்வளோ அழகாக சொன்ன மேடமுக்காக ஜிஆர்டி வழங்கும் அன்பு பரிசு. வாங்க சார். வணக்கம். இப்போது அடுத்த வீடு நம்ம மேடமோட வீட்டுக்கு வந்திருக்கோம் கொலு பார்க்க. இது வந்து ஜிஆர்டி மற்றும் அன்னை மீடியா வழங்கும் கொலு கொண்டாட்டம் சீசன் 4. மேம், உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எத்தனை வருஷமாக கொலு வச்சிட்ருக்கீங்க? பாட்டி கொலு வச்சுருந்தாங்க 50 வருஷமாக. சரிங்க. அவங்க இறந்ததுக்கப்புறம் நாங்கள் ஒரு இப்போ 13 வருஷமாக வைக்கிறோம். சரிங்க. என் பேர் ரமணி. ரமணி, ஓகே ரமணி மேம். இந்த வருஷம் என்ன புது கொலு பொம்மை வச்சுருக்கீங்க? இந்த வருஷம் லக்ஷ்மி வச்சுருக்கோம். இந்த லக்ஷ்மி வச்சுருக்கோம், அஷ்டலட்சுமி வச்சுருக்கோம். இந்த வருஷம் இதான் புதுசு. இனி அஷ்டலட்சுமி இதுவும் வரும். மீனாட்சி அம்மன் புதுசு. புதுசுங்களா? இந்த இந்த விளக்கு பேர் என்னடா? பாவை விளக்கு இந்த வருஷம் புதுசாக வச்சுருக்கோம். சரி சரி சரிங்க மேம். அப்புறம் ஜிஆர்டி அப்படின்னா என்ன ஞாபகம் வருது? ஜிஆர்டினா நாங்கள் ஜிஆர்டியில் மாதம் சீட்டு கட்டி ஓகே தம்பி கட்டுறாங்க, ஏதாவது ஒரு நகை வாங்குவோம். வருஷம் எப்போ கிடைக்குதோ அப்போ வாங்குவோம். சரி, ஓகே. ஜிஆர்டி கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்கு மேம்? ரொம்ப பிடிச்சிருக்கும். சரி, அதனால உங்களுக்கு ஜிஆர்டிலேருந்து ஒரு பரிசு. சரி. ஜிஆர்டி வழங்கும் கொலு கொண்டாட்டம் சீசன் 4 மற்றும் அன்னை டிவியோட இதுக்கு மேடம் வீட்டுக்கு வந்திருக்கோம். மேடம், உங்க பேரு, நீங்க எவ்வளவு நாளா கொலு வச்சிருக்கீங்க? பார்வதி என்னோட பேரு. நான் 20 இயர்ஸா கொலு வச்சுட்டு இருக்கேன். சரி மேம். அங்க அம்மா வைக்கிறதால அதுல இருந்து நான் பார்த்து இதுல இருந்து வைக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே. இந்த வருஷம் என்னெல்லாம் புது கொலு பொம்மை வச்சிருக்கீங்க? இந்த வருஷம் இந்த வாசுதேவர் தான் வாங்கியிருக்கேன். சரிங்க மேம். அந்த திருப்பதி மலை கட்டி வச்சிருக்கோம். சரி, ஓகே. இது திருப்பதி மலை நீங்களே கட்டி இருக்கீங்களா? வெரி நைஸ், ரொம்ப நல்லா இருக்கு மேம். அப்புறம் நீங்க ஜிஆர்டி பத்தி சொல்லுங்க மேம். ஜிஆர்டி நகை ஜிஆர்டி முன்னாடிலாம் சீட்டு கட்டி நகை வாங்கிட்டு தான் இருந்தேன். இப்போ விலை அதிகமானதுல இருந்து வாங்குறது. இப்பயும் சீட்டு போடலாமே? போடலாம் ட்ரை பண்ணி அடுத்த மாசத்துல இருந்து போடலாம். கண்டிப்பா மேம். 11 மந்த் ஸ்கீம் தானேப்பா? ஆமா, 11 மந்த் ஸ்கீம் தான்.
நீங்கள் ரெகுலர் கஸ்டமர்ன்றதுனால ஜிஆர்டிலேருந்து உங்களுக்கு ஒரு சின்ன பரிசு அன்பளிப்பு. பிரதர் வாங்க. பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் இந்த ஜிஆர்டி குலு கான்டெஸ்ட்டில். வி ஆர் வெரி ஹாப்பி அபவுட் இட். இந்த நவராத்திரி ஃபெஸ்டிவலுங்கிறது ஒரு கலர் வைப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது நம்மளோட எண்ணங்களுக்கு புத்துணர்ச்சி தரதே வண்ணங்கள் அப்படிங்கிறதுனால இந்த வருஷமும் பல புது வரவுகள் உண்டு. நீங்கள் கேட்டிங்க என்ன புது பொம்மை இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இதை எங்களை மோட்டிவேட் பண்ணுறதும் இந்த மாதிரி கான்டெஸ்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால இந்த வாட்டி இந்த மினியேச்சர் மேடம் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த செட்டிநாடு கல்யாண சீர்வரிசை, ஸோ ஹவுஸ் ஸ்பெஷல் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மினியேச்சர் சீர்வரிசை, இந்த பழைய சாமான்கள் அதெல்லாமே வச்சுருக்கோம். இது எல்லாமே நமக்கு ஒரு புத்துணர்ச்சியும் ஒன்று கொடுக்கும். இதை தாண்டி அறுபடை வீடு முருகன் புதுசு இந்த வருஷம். அண்ட் தமிழக கிராமம் ஆரோக்கியமான வாழ்க்கை எப்படி இருக்கணும். அண்ட் இந்த நவராத்திரி திருவிழா அப்படிங்கிறது எங்கள் வீட்டில் இட் இஸ் அ கூட்டு முயற்சி அப்படின்னு சொல்லுவோம். இட்ஸ் டீம் ஒர்க்கு அண்ட் இட் இஸ் அ பிளெண்ட் ஆஃப் கல்ச்சர், டைவர்சிட்டி, ட்ரெடிஷன், ஹெரிட்டேஜ், ஹெல்த் எல்லாமே சொல்லலாம். இதை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. இது ஒரு சர்வீஸாக நீங்கள் பண்ணுறீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி நவராத்திரி எவ்ரி ஒன். ஸோ ஜிஆர்டி அப்படின்னாலே கோல்டுனா ஜிஆர்டி, இதை விட வேறு என்ன சொல்லணும். அண்ட் அந்த கஸ்டமர் சர்வீஸ் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அங்கே உள்ளே போனால் ஒரு ஃபேமிலி, ஒரு கெஸ்ட் வீட்டுக்கு போன மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கும். அவங்க ரிசீவ் பண்ணுறதுலேருந்து அந்த வீட்டுக்கு வந்தால் காஃபி குடிங்க, ஜூஸ் குடிங்கன்னு சொல்கிறோம் இல்லையா, ரிசீவ் பண்ணுறது. கீப் இட் அப். ஐ லவ் ஜிஆர்டிஸ் ஜுவல்லரி அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி ஆல்சோ. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சென்னை டி நகர் மங்கேஷ் தெருவில் தரத்தை போற்றும் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் பெருமையுடன் வழங்கும் நவராத்திரி குலு கொண்டாட்டம் சீசன் 4. உங்கள் வீட்டு குலுவை தமிழகம் முழுவதும் ஒளிபரப்ப வேண்டுமா? உங்களது குலுவின் சிறப்பு மற்றும் கருத்துக்களை அனைவரும் அறிய வேண்டுமா? உடனே டிவியில் தெரியும் போன் நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களது பெயர் முகவரியுடன் புக் பண்ணுங்க. நாங்களே உங்கள் இல்லம் தேடி வருகிறோம். தேர்ந்தெடுக்கப்படும் சிறந்த குலுவிற்கு பரிசு கூப்பன்களும் கலந்து கொள்பவர்களுக்கு நிச்சய பரிசும் காத்திருக்கிறது. வழங்குபவர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், டி நகர், மங்கேஷ் ஸ்ட்ரீட்.